அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நிஷா. தொகை நூல்களில் ஒன்றான அகநானூற்றில் ஒரு பாடல். பாடல் எண் 31. நெருப்பு என சிவந்த உறுப்பு அவிர் மண்டிலம் புலங்கடை மடங்கத் தெருதலின் ஞொல்கி நிலம்புடை பெயர்வது அன்றுகொல் இன்று என மண் உயிர் மடிந்து மலை மாறு அமையத்து இலையில ஓங்கிய நிலவுயர் யாத்து மேற்கவட்டு இருந்த பார்ப்பினங்கட்கு கல்லுடை குறும்பின் வயவர் வில் இட நினவரி குறைந்த நிறத்த அதர்தொறும் கனவிர மாலை அடுவு கழிந்தன புன்னுமிழ் குருதி பறிப்ப கிடந்தோர் கண்ணுமிழ் கழுகின் கானம் நீந்திச் சென்றார் என்பு இலர் தோழி வென்றியோடு வில் இழைத்து உண்ணும் வல்லான் வாழ்க்கை தமிழ்கழு மூவர் காக்கும் மொழிபெயர் தேயத்த பன்மலை இறந்தே. இதான் பாடல். பாடலில் சொல்லப்படுற கருத்து என்ன அப்படின்னா, மொத்தம் 15 அடிகள் இருக்குது. 11 அடிகளுமே பாலைநிலத்தோட கொடுமை சொல்லப்படுகின்ற பாட்டாக தான் இது இருக்குது. இது பாலைத்திணை பாட்டு. பிரிவினால் ஏற்படுகின்ற இரங்கலால் படுத்தாமல் இருக்கின்ற அந்த தலைவி தோழியிடம் சொல்கிறது. பாலைநில கொடுமையானது எவ்வளோ கொடுமையாக இருக்குது, அந்த கொடுமையை பற்றியெல்லாம் சொல்லாமல் என்னுடைய இந்த நோயை பற்றியும் மெலிதலை பற்றி மட்டும் இந்த ஊர் உலகம் பேசுகின்றதே என்று தோழியிடம் தலைவி சொல்லுவதாக இந்த பாடல். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஞாயிறு சூரியன் தீயை போல சிவந்து வெம்மையுடன் காணப்படுது. அதனால விளைநிலங்கள் எல்லாம் கருகி போய்விட்டது. நில உலகமும் குறைவுற்றது. மக்கள் நிலை பெறுகின்ற காலம் இதுவோ அதுவோ என்று சொல்கிற அளவுக்கு உயிரினங்கள்லாம் வெப்பத்தில் மடிந்து இருக்கின்ற பயங்கரமான ஒரு கோடை காலத்தில் இலைகள் இல்லாததுனால உயரமாக வளர்ந்திருக்கின்ற யாமரம், அந்த யாமரத்தோட மேற்கிளைகளில் தன் குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, கற்களை உடைய சிற்றூர்களில் மறவர்களெல்லாம் வில்லால் எய்திய அந்த இறந்து கிடந்திருக்கின்ற அந்த கொழுப்பிலிருந்து ஒழுகும் அந்த புண்கள் சொரியும் குருதியை அந்த கண்களை கவர்ந்து சென்று கழுகினங்களெல்லாம் தன் குஞ்சுகளுக்கு ஊட்டுகின்ற அந்த கானகத்தையும் தாண்டி விற்போரால் பகை கொண்டு எதிர்பெற்றோரை அழித்து வெற்றியினால் எய்தும் திரைப்பொருட்களை பெற்று துய்க்கும் வலிய ஆண்மையினை உடைய தமிழ்நாட்டினை ஆளும் மூவர்களாலும் முறையே காக்கப்படும் வேற்று மொழியினை உடைய தேசங்களிலுள்ள பல மலைகளெல்லாம் கடந்து இவருடைய தலைவர் சென்றனர் என்று சொல்லாமல் யான் மெலிறதையும் நலிகின்றதை பற்றியும் என்னை பற்றியும் பலரும் பழித்து கூறுகின்றனரே என்று தோழியிடம் இந்த நிலைமையை அழகாக எடுத்து சொல்கிறார்.